நம்ம சத்யா உண்மையிலேயே ரொம்ப மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அர்ஜுன் கிட்ட முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கணும். இதுதான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டமும், உங்களை நான் லவ் பண்ணது உண்மைதான் அப்படி இப்படின்ற மாதிரி அபியை பற்றியும் தேவியை பற்றியும் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம சத்யாவோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது தன்னோட அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றுறேன் அப்படின்னு போய் கடைசியில் தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க நம்ம சத்யா அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சத்யா இருந்துட்டு இப்போது எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு நம்ம அதாவது அர்ஜுன் என்ன நினச்சாரு, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து நம்ம அவங்கள மீட் பண்ணோம், அதாவது நம்ம சத்யாவை மீட் பண்ணி லவ் பண்ணோம், சத்யாவுக்கும் என்ன பிடிச்சிருந்தது, அவளும் லவ் பண்ணால் இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணுறோம் அப்படி தான் நினச்சி வச்சுருந்தாரு. ஆனால் சத்யா சொல்லக்கூடிய விஷயம் இப்போது தாலி கட்ட போகிற அந்த ஒரு நேரத்தில் திடுதிப்புடி எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இந்த கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, நீங்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நலன் சாரோட பொண்ணே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி என் அக்கா தேவிக்காக தான் நான் இவ்வளோவையும் பண்ணுறேன். அபி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கள, அதாவது இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தேவி இறந்துட்டாங்க, நீங்கள் லவ் பண்ண பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்கீங்க. தேவி உயிரோடு தான் இருக்காங்க, தேவி வேறு யாரும் கிடையாது, என்னோட சொந்த அக்காவே அப்படின்ற உண்மையாக சொல்கிறாங்க. அங்கே அபி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா தேவியை பார்த்துட்டாங்க, தேவியை பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்த ஒருத்தவங்க, அதாவது தன்னோட உயிருக்கும் மேலானவங்க இப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. இப்போது இங்கே நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்வநாய்க்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களோட பாலிசி என்ன, தன்னோட 2 மகன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடத்துல கோடீஸ்வர வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கணும், அவங்களோட சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிய பொண்ணும் அப்படின்றது தான் இந்த செல்வநாயோட குறிப்பிட்ட பிளானு. ஆனால் அதாவது கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய தன்னோட தம்பி பொண்ணை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இல்லை. நம்ம அதாவது அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகனை கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. அதுக்காக தான் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா விஷயமும். இப்போது இந்த செல்வநாயை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அவங்களோட முகத்திரையை கிழிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களோட மூக்கை உடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சத்யா நினச்சாங்க. ஓகே, ஆனால் எந்த ஒரு பாவமும் அறியாத நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுவார், அர்ஜுனுக்கு இங்கே நடந்த விஷயம் எதுவுமே ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அவர் உயிருக்கு உயிராக லவ் பண்ணார், லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்னாச்சு, மொத்த கனவு மொத்த சந்தோஷமும் போச்சு. நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன காரணம் சொன்னாலுமே கூட நம்ம அர்ஜுன் அதை ஏற்றுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பல சம்பவங்கள் நடந்துருச்சு. ஆனால் தேவி அபி இவங்களோட கல்யாணம் நடக்கட்டும், எங்களோட கல்யாணம் நடக்காது, நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.